இன்றைய தினம் பயங்கரவாத தடைச்சட்டம் நீடிக்கின்ற விவாதத்திலே சில கருத்துக்களை சொல்லலாம் என்று விளைகிறேன். முதலாவது, இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய முழு ஆதரவையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், விசாரித்த ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நிலையிலே நாங்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக கைது செய்யப்படுகின்ற, விசாரணை செய்யப்படுகின்ற அத்தனை விடயங்களுக்கும் எங்களை பொறுத்தமட்டிலே நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். இரண்டாவது விடயம், இந்த இப்பொழுது நடைபெறுகின்ற போர் சூழல் காரணமாக பல பாராளுமன்றத்திலே பல பேரும் பல கருத்துக்களை சொல்லுகிறார். உண்மையிலே இது ஒரு தவறான, இந்த போர் என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய இனம் சார்ந்த அடக்குமுறைக்கு எங்களுடைய மக்கள் இந்த போரால் பாதிக்கப்பட்டதை நாங்கள் அங்கு உணர்ந்த அடிப்படையில் இந்த போர் என்பது உண்மையிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதில் பல உயிர்கள் மதிக்கப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் என்னை பொறுத்தமட்டிலே இந்த போர் சம்பந்தமாக குரல் கொடுக்கின்ற எங்களவர்கள், அது யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அந்த எண்ணக்கருவை பார்க்கின்ற போது இந்த போர் சம்பந்தமாக மிக ஒரு உச்சகட்டமான கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள், குத்தி முறிகிறார்கள் என்று தமிழிலே சொல்லலாம். ஆனால் எங்களுடைய இனம் சார்ந்த போராட்டத்திலே நியாயத்தை கதைப்பதற்கு இந்த நாட்டிலே யாரும் இருக்கவில்லை என்ற கவலையை நான் இங்கு பதிவு செய்கின்றேன். இப்பொழுது பேசுகிறவர்கள் எல்லாம், போராட்டம் நடத்துகிறவர்கள் எல்லாம் எங்களுடைய இனம் சார்ந்த உரிமை சார்ந்த பிரச்சனைகளை அது நியாயமானது என்று சொல்வதற்கு யாரும் இந்த நாடாளுமன்றத்திலே முன்வரவில்லை என்பதை நான் இங்கே எங்களுடைய இனம் சார்ந்த, என்னுடைய அடக்குமுறைக்குள் இறந்து போன, அடக்குமுறைக்குள் என்னுடைய இனம் சார்ந்த அந்த போரை நாங்கள் நடத்துகின்ற போது அந்த போர் தவறானது, அந்த இனத்தின் பிரச்சனை என்பது தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற வகையிலே இங்கு யாருமே குரல் கொடுக்கவில்லை என்பதை நான் இந்த உயர்ந்த சபையிலே எனது பதிவை நான் வைத்துக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக சொல்லப்படுகிறது, இந்த போர்க்கப்பல் இலங்கையிலே அடிபட்டது, அதுக்கு இந்தியா பொறுப்பு என்றெல்லாம் இங்கே பேசுகிறார். என்னை பொறுத்த மட்டிலே உங்களுக்கு இந்தியா பொருளாதார தடை வருகின்ற போது இங்கு வர வேண்டும். இந்த இயற்கை அனர்த்தத்திலே முதல் முறையாக கால் பதித்தது இந்தியா, அது வர வேண்டும். ஆனால் ஒரு சிநேகபூர்வமான போர்க்கப்பல், ஒரு இந்தியாவிலே நடந்த அந்த சிநேகபூர்வமான பயிற்சியிலே அவர்கள் அந்த காலம் கடந்து அவர்கள் இங்கே வந்து இலங்கை அரசிடம் இங்கே தங்க வேண்டும் என்று கேட்டதாக அறிகின்ற போது ஏன் இந்தியாவை குறை சொல்லுகின்ற ஒரு நிலையை நீங்கள் கொள்ளுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. என்னை பொறுத்த மட்டிலே இந்த விடயத்திலே இந்தியாவை நீங்கள் குற்றம் சாட்டக்கூடாது, இயலாது. அது சரியான தவறான ஒரு விடயம் என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மையிலே குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது எங்களுடைய மக்கள் சுமந்த, அந்த வலி சுமந்த நாட்களை இப்பொழுதும் நாங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக, ஏன் ஆயுதம் எடுத்து போராடிய ஜேவிபி கூட இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை சந்தித்தது, பல பேர் படுகொலை செய்யப்பட்டார். இப்பொழுதும் எங்களுடைய இனம் சார்ந்த போராட்டங்களை அடக்குவதற்காகத்தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் மீண்டும் நீடிக்கப்படுகிறார் என்று சந்தேகம் வருகிறது. ஒரு சமூகம் தன்னுடைய பிரச்சனையை போராட்டத்தின் ஊடாக கொண்டு வருகின்ற போது, அந்த பிரச்சனை நியாயமாக இருக்கின்ற போது, அந்த போராட்டம் நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தானா இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீடிக்கப்படுகிறது. இதில் சொல்லப்படுகிறது, இந்த இப்பொழுது இருக்கிற நாட்டின் சூழல் காரணமாக பெட்ரோல் இல்லை, கியூ நிற்கிறது, இப்படியான இப்படியான பிரச்சனைகளை
கருத்தில் கொண்டுதான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீடிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு சட்டங்கள் இருக்கிறது. ஏன் பயங்கரவாத தடை சட்டத்தை நீங்கள் கொண்டு வாருகிறீர்கள்? இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக 3 மாதங்கள் விசாரணைக்காக நீதிமன்றம் கொண்டு போகாமல் வைத்திருக்க முடியும். ஆகவே ஒரு போராட்டம் செய்கின்ற இப்பொழுது இந்த எண்ணெய் இல்லை என்று, பெட்ரோல் இல்லை என்று போராட்டம் மக்கள் செய்கின்ற அந்த சூழல் ஏற்படுமாக இருந்தால் அதை நாங்கள் எப்படி ஒரு சட்ட ரீதியாக அதை கையாள வேண்டும்? இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக ஒரு டிஓவை போட்டு பல மாதங்களாக அவர்களை விசாரணை என்ற பெயரிலே நீதிமன்றத்துக்கு கொடுக்காத ஒரு சூழலை உருவாக்குகின்ற ஒரு இந்த சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துவது எங்களை பொறுத்தமட்டிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய பிரதமர் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லுகின்ற போது சொன்னார், இந்த பயங்கரவாத சட்டம் நீடிக்கின்ற போதும் கூட இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று சொல்லுங்கள் என்று இங்கே பிரதமர் அவர்கள் பேசுகின்ற போது எடுத்து சொன்னார்கள். என்னை பொறுத்த மட்டிலே இந்த உயிர்த்த ஞாயிறிலே கைது செய்யப்படுபவர்கள் இந்த சட்டத்திலே கைது செய்யப்படுவது தவறு என்று நான் சொல்லவில்லை. இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் இந்த போராட்டங்கள் வலுப்படுகின்ற போது, இந்த மக்கள் தங்களுடைய அந்த உரிமையை போராட்டமாக மாற்றுகின்ற போது இந்த பயங்கரவாத தடை சட்டம் அவர்கள் மீது பாயாத என்ற உத்தரவாதம் யாரும் கொடுக்க முடியாது. குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களை இந்த சட்டத்தின் கீழ் தான் கைது செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த சட்டம் நீடிக்கப்படுகிறது. ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ කාලය අවසන්. அந்த வகையிலே இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது நீடிப்பென்பது எங்களை பொறுத்தமட்டிலே நாங்கள் கண்டிப்பதன் ஊடாகவும் இதை எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக இன்றைக்கும் வலி சுமந்து கொண்டு இருக்கிற எங்களுடைய இனத்தின் சார்பாக நாங்கள் சொல்லுகிறோம், இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஒழிக்கப்பட வேண்டும், நீடிக்கப்படக்கூடாது, இது இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்று கையெழுத்து விட்டு எங்கள் மக்கள் செய்து அனுப்பியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த பயங்கரவாத சட்டம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.